முருகா சரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாட்டர்டே நாயன்மார்கள் சீரிஸ் போட்டிருந்தேன். நெறைய பேரு கேட்டிருந்தீங்க. அதனால அந்த பார்ட் 1 போட்டிருந்தேன். நந்தனார் நாயனாரோட கதை போட்டிருந்தேன். நெறைய பேர் நீங்க அத பார்க்கல. பட் தயவுசெய்து போய் பாருங்க. ஏன்னா, என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 6 மாசத்துல என்னுடைய பக்தியின் வடிவம் மாறி ஒரு இறைவனை வந்து இன்னும் க்ளோஸா நான் கிட்ட கிட்ட போறதுக்கு உதவி செஞ்சது நாயன்மார்களுடைய கதை தான். இந்த 6 மாசத்துல வந்து நெறைய வந்து என்னோட பக்தியோட வடிவம் மாறி இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக சொல்றேன். கண்டிப்பா உங்களுடைய ஆன்மீக வழியிலயும் சரி, உங்களுடைய பக்தியோட அந்த ஒரு வடிவத்தையே மாத்தக்கூடிய சக்தி நாயன்மார்கள் கதைக்கு உண்டு. இன்னொன்னு எப்பவுமே குருமார்கள் கதைய வந்து நம்ம கேட்கும்போது, ஜஸ்ட் அது கேட்கறதே மிகப்பெரிய புண்ணியம் ஆக்சுவலி. அதே மாரி அது ஏதோ சிவனடியார்கள் அப்படி நீங்க நெனச்சுக்க வேண்டாம். முருகனும், சிவனும் வேற கிடையாது. முருகன், சிவன், அம்பாள், பிள்ளையார் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறத எனக்கு இந்த ஒரு 5 வாரமா என் லைஃப்ல நெறைய விஷயங்கள் நடக்குது. எல்லாமே நம்ம எல்லோருக்கும் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அதுக்கு ஒரு ஒரு 1 மாசம் டைம் எடுத்துக்கிறேன் எல்லாமே சொல்றதுக்கு. 2026ல நம்ம வேற மாரி பயணிக்க போறோம். அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையா இருங்க. சொல்றேன். ஸோ அம்பாள் வேற, சிவன் வேற, முருகன் வேற கிடையவே கிடையாது. நீங்க அந்த மாரி ஒரு எண்ணத்துல இருந்தீங்க அப்படின்னா, அதை நீங்க ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ அதுல வந்து சிவபெருமான் எப்படி என்னோட தாலிய வந்து கோர்த்து குடுத்து அந்த சீரிஸ துவக்கி வச்சிருப்பார் ஆக்சுவலி. அந்த ஒரு திருவிளையாடல் பண்ணி ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒருத்தங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணாங்க. அது கேட்டு நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு. அதுதான் சிவபெருமானின் திருவிளையாடல். வேற மாரி இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அது என்ன கதைங்கிறது நான் வந்து அடுத்த பார்ட்ல சொல்றேன். சரி இந்த வீடியோ சண்முக கவசம் தான் நம்மளுடைய ஹீரோ. இந்த வீடியோல. ஸோ என்னன்னா, அந்த பாராயணம் வீடியோ போட்டு அத பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஒரு குவைத்ல வந்து ஒருத்தங்களுக்கு எப்படி முருகப்பெருமான் இறங்கி பரவச நிலையில ஆடுனாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி இப்போ வந்து ஒரு 3 ஸ்டோரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட 4 ஒருத்தங்க வாய்ஸ் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது நானே என்ன நடந்ததுன்னு சொல்றேன். ஸோ இந்த ஒரு 4 இதுவும் சண்முக கவசம் பற்றியது தான். ஒருத்தங்கள சாவின் விளிம்புக்கு அப்படியே அடுத்தடுத்து, அடுத்தடுத்து, அடுத்தடுத்து போய் திடீர்னு ஒன் டேல ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயி, அவங்க என்ன வேணா, எப்ப வேணா ஆகலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல திரும்ப, 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 திரும்ப சண்முக கவசம் போட்டு, எப்படி அதுலேருந்து அவங்க மீண்டு வராங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. அவங்க வாய்ஸ்லயே எல்லாமே நான் வந்து போடுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம். அவரை கிட்ட சென்று நீங்க பார்க்குற மாரி நெறைய விஷயங்கள் வந்து நாங்க பண்ணிட்டு வரோம். ஸோ எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. இப்போ முதல் சகோதரி நான் அந்த வாய்ஸ் மிஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சண்முக கவசம் பாராயணம் பண்ணும்போது, அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுடைய கண்ணு வந்து அந்த அந்த வரிகள் பாடல் வரிகள் போட்டிருப்பேன். 2 வரிக்கு நடுவுல அவர் கண்ணு தெரியிற மாரி போட்டிருப்பேன். ஏன்னா, அவர் கண்ண நான் வந்து மறைக்க முடியல. எழுத்து வச்சு மறைக்கவே முடியல. அதனால அவர் கண்ணு தெரியிற மாரி போட்டிருப்பேன். இந்த பாராயணம் கேட்க கேட்க அவரு 2 தடவ அந்த கண்ண சிமிட்டியிருக்காரு. அது வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வாய்ஸ் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது ஒண்ணு. இப்போ அடுத்த சகோதரியோட வாய்ஸ் போடுறேன். சிஸ்டர் இது வந்து வீடியோல போடுங்க சிஸ்டர். அப்புறம் வந்து நேற்று ஈவினிங் வந்து பூஜை பண்ணும்போது சண்முக கவசம் படிச்சுட்டு இருந்தேன் சிஸ்டர். உங்கள் வாய்ஸில் தான் படித்தேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கும் சிஸ்டர். என் உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகி பாம்பன் சுவாமிகள் வந்து என் பக்கத்தில் அந்த வீடியோவில் போஸ்டர் போட்டிருக்கீங்களா குட்டியா, அதே மாதிரி வந்து உட்காந்துட்டு என்ன மாரி கண்ணில் அழுக வந்தது சிஸ்டர். உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகி உங்ககிட்ட போடும்போது கூட பேசும்போது கூட எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போகுதுங்க சிஸ்டர். என்னால் நம்பவே முடியல. என் பக்கத்தில் ஒரு உட்காந்துட்டு இருந்த மாதிரியே எனக்கு இருந்தது. என் உடம்பெல்லாம் ரொம்ப சில்லுன்னு ஆகி ரொம்ப அழுகிற மாதிரி வந்தது. என் பொண்ணு வந்து அழுகிறியாம்மா அழுகிறியாம்மான்னு கேட்குறேன். என்னால் நம்பவே முடியல சிஸ்டர். உங்கள் வாய்ஸில் கண்டிப்பாக ஒரு மிராக்கிள் மேஜிக் எல்லாமே இருக்கு சிஸ்டர். உங்களுக்கு ஆசிர்வாதம். கேட்கறதுக்கே நிஜமாவே வந்து கேட்கும்போது எனக்கு ஒரு மாரி அப்படியே இப்போ கூட சிலிர்க்குது. ஸோ பாம்பன் சுவாமிகள், முருகர் 2 பேரும் வந்து அந்த கவச பாராயணம் கேட்கும்போது, கூட பாராயணம் பண்ணும்போது, அங்க இருந்திருக்காங்க. சகோதரி உணர்ந்திருக்காங்க. இப்போ வந்து அடுத்த வாய்ஸ் போடுறேன். எனக்கு சிஸ்டர். நான் வந்து இந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து தான் தைப்பூச விரதம் 48 நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு முன்னாடியே சண்முக கவசம் படிக்க சொல்லி வீடியோ போட்டிருந்தீங்க. ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு 10 இயர்ஸு ஃபஸ்ட்டு சின்ன மாரி இருந்தது. இப்போது கட்டி கொஞ்சம் பெருசாகிட்டே போயிட்டு, அது ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் வந்து அவருக்கு பெயின் வந்திருக்கு. அதனால் அவர் என்கிட்ட சொல்லலை. நான் வந்து என்ன சொன்னேன்னா, செவ்வாய்க்கிழமை தான் நாங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணோம். வேல்மாறல் படிச்சுட்டு சண்முக கவசம் படிங்க, நல்லா வேண்டிட்டு படிங்க, அந்த கட்டி சரியாயிடும்னு சொன்னேன். அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த சண்முக கவசம் வந்து நானும் அவரும் சேர்ந்து தான் படித்தோம். நான் ஒரு 7 மணிக்கெல்லாம் பூஜையை முடிச்சுட்டு நான் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு டியூட்டிக்கு வந்துட்டேன். அவர் ஒரு 10:00 போலலாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி கட்டி உடஞ்சிடுச்சு, ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு கட்டி ஆனால் உடஞ்சிடுச்சு, நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு எப்படி காமிக்கிறது என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அது சொன்னால் நான் டாக்டர்கிட்ட போனால் சர்ஜரி எதுவும் பண்ண சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்தோம். ஆனால் ஒரே ஒரு டைம் தான் நாங்கள் அன்றைக்கி சண்முக கவசம் படிச்சிட்டோம். அந்த கட்டி கொஞ்ச நேரத்துலேயே உடஞ்சி அதுலேருந்து எல்லாமே வந்து இப்போ அந்த கட்டி வந்து ரொம்ப குட்டியாக மாறிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப பெரிய மிராக்கிளாக இருந்தது.
ஸோ 10 வருஷமா இருந்த கட்டி, வந்து இப்போ ஒரு தடவ சண்முக கவசம் கேட்ட உடனேயே வந்து அது கட்டி உடையுது. அது வந்து டாக்டர்ட்ட போலாமா, வேணாமா அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது, அது பிரச்சனையவே கம்ப்ளீட்டா சரி பண்ணுதுங்கிறதெல்லாம் உண்மையா நிஜமா நிஜமா எனக்கே கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்ப அடுத்த இது பாருங்களேன், அது உண்மையா அ வேற லெவல் உண்மையாவே. இது நம்மளுடைய திருப்புகழ் புக் ஆர்டர் எடுப்பாங்க இல்லையா, ரம்யா சிஸ்டர். அவங்க தான். அவங்களோட வாய்ஸ் தான். அவங்க அம்மாவுக்கு நடந்த விஷயம் தான். அது அவங்க அவங்க வாய்ஸ்லயே போடுறேன். ஹாய் சிஸ்டர். சிஸ்டர், நீங்க வந்து சண்முகவாச பாராயணம் வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு மிராக்கிள் கூட போட்டிருந்தீங்களே, குவைத்ல வந்து ஒரு பெட்ரிடன் பேஷண்ட் வந்து சண்முகவாச பாராயணம் வீடியோ கேட்டு கை கால் அசைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை கேட்டு நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன் சிஸ்டர். ஆனா லிட்ரலி அடுத்த நாளே வந்து அது லைஃப் த்ரெட்னிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த சண்முகவாச பாராயணம் இப்படி ஒரு உயிரை மீட்டு கொண்டு வந்ததுன்னு நான் சொல்லுவேன், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சிஸ்டர். அந்த மாதிரியான ஒரு மிராக்கிள் தான் நடந்துச்சு. உண்மையாவே மிராக்கிள் தான் வச்சுக்கோங்களேன். போன உயிரை கிட்டத்தட்ட கூட்டிட்டு வந்து வச்ச மாதிரி இந்த சண்முகவாசம் ஒரு உயிரை கூட்டிட்டு வந்து மீட் எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துச்சு சிஸ்டர். அது வந்து எங்க அம்மாக்கு தான்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு ரொம்ப சிவியரா வந்து டிசென்ட்ரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? டிசென்ட்ரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து நார்மலா மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களால வெளியில போ முடியல அப்படிங்கிறதுனால வீட்லயே அந்த ஆள் வர வச்சு அவங்களுக்கு ட்ரிப்ஸ், மெடிசின்ஸ் இதெல்லாம் குடுத்து அவங்க கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு சடனா வந்து வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க அம்மா இருக்கிறது வேற ஊர். நான் சென்னையில இருக்கேன். ஓகே. அம்மா பார்த்துட்டு இருந்தது அக்கா. அவ வந்து ஃபோன் பண்றா. அம்மாக்கு இது மாதிரி ரொம்ப முடியாம இருக்காங்க. பயங்கரமா வாமிட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போடின்னு சொன்னேன். அவங்க ஹாஸ்பிட்டல் வரமாட்டேங்கிறாங்க. பயப்படுறாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு தலை சுத்துதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ன உடனே சரி நான் அவங்க முன்ன பண்ண மாதிரியே வந்து இன்னொருத்தவங்கள வர வச்சு அவங்களுக்கு இன்ஜெக்ஷன், ட்ரிப்ஸ் இதெல்லாம் என்னென்னமோ போட்டு பார்க்குறாங்க. பட் வாமிட்டிங் கொஞ்ச நாள் நிக்கிற மாரி இருக்கு. மறுபடியும் எது குடுத்தாலும் வாமிட் பண்ணிட்டே இருந்தாங்க. வயித்துக்குள்ள ஒண்ணுமே நிக்கவே இல்ல. கன்டினியூஸா வாமிட் பண்றாங்க. டிசென்ட்ரி 40 தடவ போனது எங்க இருக்கு? அத வந்து உடம்பு தேத்தி வர்றதே வந்து பெரிய விஷயம். உடனே இம்மீடியட்டா ஒரு 2 நாள்ல வந்து கன்டினியூஸ் வாமிட்டிங்னா எப்படி உடம்பு தாங்கும்? அதுவும் அவங்க ஆல்ரெடி சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் இது எல்லாம் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே இருக்கிறவங்க. இப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு இவ்ளோ தடவ வாமிட்டிங் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அவங்களால மேனேஜும் பண்ண முடியல. அங்க வேற யாரும் இல்ல ஹெல்ப் பண்றதுக்கும். பக்கத்துல உள்ளவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க சென்னையில இருக்கோம். என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்ல. பயங்கர ஃபீவரு அண்ட் காஃப், இருமல் எல்லாம் இருந்தது. அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் இன்ஜெக்ஷன் போட்டு ஸ்லீப்பிங் டோசேஜ் எடுத்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. கையில கார் இல்ல. கார் வந்து ரிப்பேர் ஆயி ஷெட்ல இதுல கடையில குடுத்துருக்காங்க. எதுவுமே சிச்சுவேஷன் ஃபேவரபிளா இல்ல. சரி அப்ப வந்து என்னாச்சு, சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும். 6 மணி போல என்கிட்ட பேசினா. அப்ப பேசினப்போ நான் சண்முக கவசத்த தான் ஒரு பெரிய ஆயுதமா எடுத்தேன் ஆக்சுவலி. எடுத்து அப்ப அந்த சண்முக கவசத்த போட்டுவிட்டேன். உண்மையாவே நம்பி அந்த சண்முக கவசம் ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணும்னு நம்பி நான் அந்த சண்முக கவசத்த போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே நைட்டு தொடர்ந்து சண்முக கவசம் ஓடிட்டே இருந்துச்சு. நான் அப்பப்ப அப்டேட் கேட்டுட்டே இருந்தேன். ஒண்ணும் சரியில்ல, சரியில்லன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவ. அதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு ரொம்ப ஆங்ஸைட்டி வர ஆரம்பிச்சுச்சு இங்க இருந்துட்டு. நான் அதனால என்ன பண்ணேன், திருப்புகழ் புக்ல ஒரு பதில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட இதுவரைக்கும் எனக்கு திருப்புகழ் புக்ல ஒரு ஒழுங்கா பதில் சொன்னதே கிடையாது. ஆனா உண்மையாவே அன்னைக்கு நான் இருந்த நிலைமை என்னவோ தெரியல. முருகர் டைரக்ட்டா என்கிட்ட கனெக்ட் ஆன மாரி இருந்துச்சு. நான் சொன்னேன், "அப்பா உன்ன விட்டா வேற யார் இருக்கா? உன்கிட்ட தான் சொல்லணும். தயவு செய்து எங்க அம்மாவ சரி பண்ணி எங்களுக்கு குடு. அவங்கள விட்டா வேற யார் இருக்கா? அவங்க தான் அந்த வீட்டுக்கு தூண் மாரி. தயவு செய்து அவங்கள சரி பண்ணி குடு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணா அதுல என்ன பாட்டு வந்துச்சுன்னா, முருகர், அம்பாள், சிவபெருமான் இவங்கள எல்லாம் சேர்த்து ஆராதிக்கிற ஒரு திருப்புகழ் இருக்கு. அதுல வந்து நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன்னா, அதனால அவர்கிட்ட கேட்டதுக்கு ஏத்த மாரி அஞ்சேல் அப்படிங்கிற அந்த வார்த்தைய குடுத்தாரு. இன்னொரு வார்த்தையா வந்து நலமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் குடுத்தாரு. அதுலயே எனக்கு பாதி வாரம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுக்கப்புறமா சும்மா இல்லாம நான் வந்து சாய் சச்சரிதா படிப்பேன். அதாவது சாய்பாபாவே நான் வந்து கும்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் குரு. அவர் வந்து அவர்கிட்டயும் போய் சும்மா இல்லாம பாதி பாரம் குறைஞ்சது. மீதி பாதி வாரத்த குறைக்கிறேன்னு அவர்கிட்டயும் அதே மாரி தான் சொன்னேன். நான் ரொம்ப பயந்து போயிருக்கிறேன். அம்மா வந்து எப்படியாவது சரி பண்ணி குடுங்க. உங்கள எல்லாரையும் தான் மலை போல நம்பியிருக்கேன். எனக்கு பயமுறுத்துற மாரி எந்த பதிலும் குடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட கேட்டுட்டு வேண்டிக்கிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் பண்றேன். ஆனா உண்மையாவே அவர் வந்து பேசும் தெய்வம்னா பேசும் தெய்வம் தான். அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கான வேர்ட் சொன்னாரு. அதுல அப்படியே மனசு சாந்தமாயிடுச்சு எனக்கு. என்ன வார்த்தை குடுத்தாரு தெரியுமா? பூரண நலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குடுத்தாரு. இத விட பெஸ்ட்டா ஒரு வார்த்தை எடுத்து குடுக்க முடியுமா அந்த சிச்சுவேஷனுக்கு அப்படின்னா எனக்கு தெரியல. அம்மா பூரண நலமாயிடுவாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் அதுக்கான அர்த்தம். அப்படி வந்து எனக்கு வந்து மனசு வந்து சாந்தமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே. இது வந்து விடிய விடிய 3:30 மணி, 4 மணி போல நடக்குது. இது எந்த இடத்துலயும் நான் வந்து சண்முக கவசத்த ஆஃப் பண்ணவே இல்ல. சண்முக கவசம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் விடிய காலைல 5:30 மணிக்கு அக்காக்கு நான் ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணா இன்னும் வொர்ஸ்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து இன்னும் நீங்க இந்த மாரிலாம் குடுத்துருக்கீங்க. அப்புறம் இன்னும் வொர்ஸ்ட்டா இருக்குன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது. இதுக்கு மேல தாங்காதுன்னு சொல்லிட்டு நான் இங்கருந்து கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட கூப்பிட்டுட்டு, அப்புறம் என் தங்கச்சி அவங்களையும் கூப்பிட்டுட்டு, எங்க அம்மா வந்து தங்கச்சிய பார்க்கணும் வர சொல்லுன்ட்டு இப்படிலாம் பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு சரின்ட்டு நாங்க இங்கருந்து வண்டி வச்சுட்டு கிளம்பிட்டோம். வண்டியிலயும் சண்முக கவசம் தான் ஓடிக்கிட்டே வருது. எல்லா கடவுளையும் வேண்டுறோம். முருகர எஸ்பெஷலா சண்முக கவசத்துல பாம்பன் சுவாமிகள இருக்கிறேன். அவர் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்கள அறியாத ஒரு சக்தி வந்து உங்கள நம்புனா உங்கள கைவிட மாட்டாங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் நம்பியிருக்கேன். எனக்கு வந்து அவங்கள சரி பண்ணி குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி வேண்டுறேன். வேண்டிக்கிட்டே வரேன். வரும்போது அதுக்கப்புறம் மார்னிங் வந்து சொல்றேன், "அவங்களுக்கு வாமிட் நிக்கவே இல்லடி" அப்படின்னு சொன்ன உடனே, "நீ தயவுசெய்து இஞ்சி கஷாயம் மாரி ஒண்ணு வச்சு குடுக்க ட்ரை பண்ணு. கொஞ்சமாவது வாய்க்கு போட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவ கொஞ்சோண்டு இஞ்சி கஷாயம் வச்சு குடுத்த உடனே, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் குடிச்ச உடனே அந்த வாமிட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் மயக்கம் வந்து கொஞ்சம் கூட நிக்கவே இல்ல. இது இப்படியே போயிட்டு இருந்தது. ஹாஸ்பிட்டல் தயவுசெய்து போடி, நான் வந்து 3 ஹவர் ஆகும் நான் வரதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஒரு அண்ணன வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா முன்னாடி நாள் ஞாயித்துக்கிழமை டியூட்டி டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க. இதே தான் பண்ணாங்க. வீட்ல வர வச்சு போட்டா அதே இன்ஜெக்ஷன், செலைன தான் ஏத்துவாங்க. டாக்டர் இருந்தா தான் ப்ராப்பரா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்படியும் திங்கட்கிழமை வரைக்கும் மேனேஜ் பண்ணி
பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டா. நான் சாயந்தரம் 6 மணிக்கு போட்ட சண்முக கவசம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் வீட்டுக்கு நான் போய் 11 மணி 12 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த சண்முக கவசத்த நான் நிறுத்தவே இல்ல. அது 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 பண்ண அதிசயம் தான். இவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போன உடனே ஒரு 2 ஹவர்ஸ்ல போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, எமர்ஜென்சி ஐசியூல வச்சிருந்திருக்காங்க ஆக்சுவலி. அது கேட்ட உடனே இன்னும் பயந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா எல்லாத்தையும் கம்மி பண்ணி 2 ஹவர்ஸ்ல வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க சிஸ்டர். ஐயோ! எப்படி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆ பிபிலாம் தாறுமாறா ஏறி போயிருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இது மாரி டெஸ்ட்லாம் வந்து எழுதி குடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மெயின் ஐட்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா ரூல் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சிடியோ, எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாம். இது ஏன் மயக்கம் வந்துச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க கரெக்ட்டா வீட்டுக்கு போறோம். அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அதுவரைக்கும் அவங்க எந்திரிக்கவே முடியல. எல்லாமே பெட்லயே வந்து வாமிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கமாவே படுத்துட்டு இருந்தாங்க. திரும்பவே இல்ல. திரும்புனா தல சுத்துன்னு அப்படியே விழுந்துடுறாங்க. ஸோ இவ்ளோ மோசமா இருந்த ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு தெளிவா கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அத பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, முருகர் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து என்னாச்சு, அன்னைக்கு நைட்டு கொஞ்சம் படுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு நைட் வந்து அ நான் அவங்க எனக்கு பக்கத்துல சண்முக கவசம் நான் போட்டு வச்சுக்கிட்டே இருந்தேன். ஓடிட்டே இருந்துச்சு. அங்கேயும் நிறுத்தல நான். அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு ஒரு வாய்ஸ் மாரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. போய் அம்மாக்கு பிபி செக் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சா, நான் எந்திரிச்சு போய் பிபி செக் பண்றேன். செம்ம லோ ஆயிடுச்சு. நைட் தூக்கத்துல. ஒரு 40, 45 கிட்ட வந்துச்சு. 45 கிட்ட வந்தா என்னங்க வருது? அவ்வளோதான் உயிர். அது இருந்ததே பெரிய விஷயம். அப்புறம் வந்து அடிச்சு புடிச்சுட்டு எழுப்பி அவங்க வாயில ஓஆர்எஸ ஊத்தி, அப்புறம் உப்பு, சர்க்கரை என்னென்னத்தையோ கலந்து பிபி ஏத்துறதுக்கு என்னெல்லாமோ பண்ணி ஒரு 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 வழி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அவங்களுக்கு பிபி இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்கிரீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு காலையில பிளட் டெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துட்டு போனாங்க. ரிசல்ட் வர வரைக்கும் பயந்துகிட்டே தான் இருந்தோம். ஆனா நம்ப மாட்டீங்க. அந்த ரிசல்ட்ட பார்த்து கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. ஒரு பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் இத்தன வருஷம் சுகர் மெடிசின் எடுக்கிறவங்க, இத்தன வருஷத்துக்கு பிபி மெடிசின் எடுக்கிறவங்க, வ கொலஸ்ட்ராலுக்கு மெடிசின் எடுக்கிறவங்க, வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, அத்தனையும் நார்மல்ங்க. அத்தனையும் நார்மல். இது எப்படி பாசிபிள்னு எங்களுக்கு தெரியல. இதுல இன்னொரு அடிஷனலா ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து சுகர், பிபிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அ நாங்க வந்து சண்முக கவசம் டிஃபால்ட்டா கேட்டுக்கிட்டே இருந்ததுனால என்னவோ தெரியல. ஆக்சுவலி எங்களுடைய அ ரிசல்ட்டுமே நார்மல்ங்க. எனக்கு முதல்ல டவுட்டே வந்துருச்சு. இது உண்மதானா அந்த ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அக்காவுக்கு கொஞ்சம் எல்லாமே ஜாஸ்தியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் எங்களுக்கு எல்லாருக்குமே நார்மலா இருந்தது. அம்மாக்கு நம்பவே இல்ல. எப்படி வந்து 40 தடவ டிசென்ட்ரி ஆனவங்க, 20 தடவ, 25 தடவ வாமிட் பண்ணவங்களுக்கு பிபி, சுகர் எப்படிங்க நார்மலா இருக்கும்? இது எப்படி பாசிபிள்? முருகப்பெருமானுடைய அருள் இல்லாம இது எப்படி பாசிபிள்? அந்த சண்முக கவசத்து அதோடைய அந்த பவர் இல்லாம இது எப்படி பாசிபிள்? அ அப்படிதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் நார்மல் ஆன பிறகு டாக்டர் கிட்ட போனோம். சரி எம்ஆர்ஐ எடுக்கணுமா? இது எல்லாமே ரூல் அவுட் ஆயிடுச்சு. இப்ப வேற ஏதாவது பிரச்சனையா எம்ஆர்ஐ எடுக்கணுமான்னு கேட்டா, எம்ஆர்ஐ வேண்டவே வேண்டாம்ன்னு சொல்ட்டாங்க அவங்க. எம்ஆர்ஐ வேண்டாம், சிடி எதுவும் வேண்டாம். ஒரே ஒரு டேப்லெட் குடுக்குறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 1 வாரம் போடுங்க. மயக்கம் கன்டின்யூ ஆச்சுன்னா மட்டும் நம்ம எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாம். இல்லன்னா இது வேற ரொம்ப நார்மலா வந்த ஒரு வாமிட்டா தான் இருக்கும். வாமிட்னால ரொம்ப பிபி லோ ஆயி அதுதான் கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப கேஷுவலா அனுப்பிச்சு விட்டார். அதாவது 40 அப்படிங்கிற 40லாம் வந்து வந்துச்சு அப்படின்னா, உயிர வந்து புடிச்சு வச்சிருந்ததா தான் அர்த்தம் ஆக்சுவலி. 220, 230லாம் பிபி போச்சுன்னா, ஹைலயும் வந்து ஹையா போச்சு. லோலயும் ரொம்ப லோவா போச்சு. அப்பப்பா! ஒரு வழி ஆக்கி, அவர் வந்து கொண்டு வந்து சேர்த்தாரு எங்கள. அந்த கர்மாவ எங்களுக்கு கழிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். இத ஏன் முதல் தடவ, 2வது தடவ பாடுனப்பவே இத கேட்டிருந்திருக்கலாம். இது நடந்திருந்திருக்கலாம். ஏன் வந்து அந்த மாரி இல்லாமன்னா, அங்க எங்களுக்கு அவ்ளோ கர்மா இருந்திருக்கு. அந்த கர்மாவ அனுபவிச்சு தான் அத கழிக்கணும்னு இருந்திருக்கு. அது லிட்டரலா நடந்துச்சு. ஆனா உண்மையா அந்த கவசத்துக்கு அப்படி ஒரு பவருங்க. இல்லன்னா, இன்னைக்கு அவங்கள பார்த்திருக்க முடியாது. இப்ப வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ரொம்ப நார்மலா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட சேர்த்து எங்களுக்கும் அந்த அதிசயம் நடந்தது. எங்களுக்கும் சுகர், பிபிலாம் நார்மல் ஆயிடுச்சுங்க. உண்மையாவே சொல்றேன். இந்த சண்முக கவசத்தோடைய பாராயணம் அவ்ளோ பவர்ஃபுல். தயவு செய்து யாருக்காவது உடம்பு சரியில்ல, யாருக்காவது இதுன்னா அவங்களுக்குலாம் சொல்லுங்க. இந்த சண்முக கவச பாராயணத்த பண்ண சொல்லுங்க. முழு நம்பிக்கையோட பண்ண சொல்லுங்க. அந்த நம்பிக்கையோட நான் ஒரு ஆயுதமா அத எடுத்தேன் பார்த்தீங்களா? அதுதாங்க வேலை செஞ்சது. லிட்டரலி அதுதாங்க எனக்கு வேலை செஞ்சது. உண்மையாவே சண்முக கவச பாராயணம் உலக மக்களுக்கு நிச்சயமா தேவையான ஒரு விஷயம். ஏன்னா மக்கள் கஷ்டப்படுறதே நோயினால தானே. அவங்களுக்கு இந்த சண்முக கவச பாராயணத்த எடுத்துட்டு போங்க சிஸ்டர். எவ்வளோ தூரத்துக்கு எடுத்து சொல்றீங்களோ சொல்லுங்க. ஏதாவது ஒரு உயிருக்கு வந்து அது நன்மை அடைஞ்சதுனாலே அது வந்து ஆ அவ்ளோ இது. ஏன்னா அது லிட்டரலி நாங்க லைஃப் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்றோம் இத. தயவு செய்து சண்முக கவசத்த எல்லாரையும் பாராயணம் பண்ண சொல்லுங்க. நன்றி சிஸ்டர். நன்றி. இதுல என்னன்னா, அ ரம்யாவோட அம்மா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1 டே ஃபுல்லா கிரிட்டிக்கலா இருந்திருக்காங்க. ரம்யா வந்து அந்த டைம்ல என்கிட்ட நார்மலா சேட் பண்றாங்க. என்கிட்ட சொல்லவே இல்ல. இன்னைக்கு தான் சொல்றாங்க. இன்னைக்கு எப்படின்னா, திங்கட்கிழமை தான் என்கிட்ட சொல்றாங்க. சண்டே ஃபுல்லாவே சண்டே நைட்டு கூட அவங்க உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க. எனக்கு கனவுல வந்து பிபி ரீடிங்லாம் வருது ஆக்சுவலி. அது ஏன் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறமா ரம்யா சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது. ஸோ அந்த தாக்கம் எனக்குள்ள வந்து எனக்கு வந்தது ஆக்சுவலி. அப்ப அவங்க சொன்னாங்க, "இல்ல உங்க வாய்ஸே தான் 24 மணி நேரம் ஓடிட்டே இருந்தது. அதனால மேபி உங்களுக்கு அது கனவுல கூட அது காட்டியிருக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆ நான் டென்ஷன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லல. பட் நான் வந்து எனக்கு சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் சண்முக கவசம். அந்த பாராயணம் கேட்க அது எப்படி பாபா பூரண நலம் அப்படின்னு சொன்னாரோ, அது மாரி எல்லாத்தையுமே வந்து நார்மல் ரீடிங்கா காட்டி, அழகா வந்து அம்மாவ எந்திரிச்சு உட்கார வச்சு நடமாட வச்சுருச்சு சண்முக கவசம். ஸோ இது மாரி வந்து இன்னும் ஒருத்தவங்க கூட ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க. அவங்க வாய்ஸ் வந்து ம்
அதுவுமே கிடைக்கல ஆக்சுவலி. நெக்ஸ்ட் டைம் வந்து நானு அது கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் போட்டுடுறேன். ஸோ சண்முக கவசம் அந்த பாராயண வீடியோவ தயவுசெய்து தெரிஞ்சவங்களுக்கு, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, நீங்க எல்டர்ஸ் இந்த மாரி ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து பக்கத்துல போட்டு விடுங்க ஆக்சுவலி. அது ரொம்ப நல்லது. அ யார் சிக்கா இருக்காங்களோ அவங்களால பாராயணம் பண்ண முடியலனாலும், இத அப்படியே காதுல கேட்டுட்டு இருந்தா கூட ரொம்ப நல்லது. அது நிஜமாவே வந்து முருகப்பெருமானும், பாவன் சுவாமிகளுடைய அருள் இருக்கு. ஸோ அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்பி நீங்க போட்டீங்கன்னா, அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.